தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு சிறந்த நிர்வாகி, சிறப்பான நிர்வாகிகளோட சொல்லி சொன்னோம்னா தேர்ந்தெடுத்த நிர்வாகியோட நம்ம மதிக்கிறோம். சொல்லணும்னா பலரும் அதிர்ச்சிக்க அளவுக்கு வருது. நான் உதாரணமா 3 பகுதியாக பிரிச்சு பார்க்கிறேன். ஒன்று, அவர் மக்கள் பொது வாழ்க்கைக்கு நேரடியாக மக்கள் வாக்கை வாங்கி நேராக சென்னை மாநகரத்துடைய மேயராக வந்த உடனே நிர்வாகத்தில் பாராட்டக்கூடிய அளவுக்கு பல நிர்வாகி இருந்தால் கூட என்னை போன்றவர்களுக்கு மனதில் நிழலாடி கொண்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னை போக்குவரத்து அதிகம், எங்க பார்த்தாலும் போக்குவரத்து அதிகன்ற ஒரே காரணத்தால் தான் அந்த காலத்துல ஜெமினி பாலம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சாலை மீதே பாலம் கட்டுறது, தென்னகத்திலே சாலை மீதிலே பாலம் கட்டிய வரலாறு. அதுதான் அண்ணா மேம்பாலம் சொல்லுவோம். அது ஒரு இடத்துல 4 பாதைகளை சந்திக்கிற 4 ரோட சந்திக்கிற அந்த இடத்துல முதலாக தென்னகத்திலே அவர் கட்டாருன்னா, நம்முடைய தளபதியார் அவர்கள் சென்னையினுடைய மேயராக பொறுப்பேற்ற உடனேயே இது போன்ற 10 இடங்களிலே அடையாளங்கள் கண்டு அங்கே 10 பாலங்களை அமைச்சார். அந்த 10 பாலங்கள் அமைப்பதோட இன்னொரு சிறப்பு, நிர்வாகம் எல்லா நேரம் பாலம் கட்டுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் இவருடைய சிறப்பு. 10 பாலங்களுக்கு அரசு கார்பரேஷனுடைய குழு ஒப்புதல் அளித்த தொகை 95 கோடி ரூபாய். ஆனா இந்த முதலமைச்சர் என்ன பண்ணார், 95 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட 10 பாலத்திற்கு நிர்வாகத்தினுடைய காரணத்தினால் அங்கு பணியாற்றிய பொறியாளர்களை பக்குவமாக பணியை அவங்களை வேலை வாங்கின காரணத்தார் மிச்சப்படுத்தினார். எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. எவ்வளவு தெரியுமா, 35 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தினார். ஒதுக்கானது 95 கோடி, 10 பாலம், அதில் 35 கோடியை மிச்சப்படுத்தினார் சொன்னா அதோட நிர்வாக திறமைதான் இருக்கு. அடுத்தது நான் இன்னொன்று பார்க்கிறேன், அது எப்பொழுதுமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதை கண்டா 2 சொல்லுவார், 2 கண்கள். ஒரு கண்ணை மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதாவது மருத்துவம், இன்னொரு கண்கள் எனக்கு என்னன்னா கல்வி. இது 2. ஏன்னா இது மக்களுக்கு தேவையானது, அத்தியாவசியமானது, மக்களுடைய வாழ்விலே 2 கலந்து போகிற துறையில 2 துறையும். ஏன்னா திராவிட இயக்க தலைவர் தான் படிப்படின்னு சொன்னாங்க. நீ படிச்சாதான் சமுதாயத்தை நேர முடியும், நீ படிச்சாதான் நீ திறமையான உடைய திறமையை வெளிப்படுத்த முடியும், நீ படிச்சாதான் ஒரு சமநிலையை சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வாய்ப்பா இருக்கும் திராவிட இயக்கம். இப்ப சொல்லலாம், திராவிட இயக்கத்தை சொன்னோம்னாக்கா சர்டிபிகேட் தியாகராஜர், டி.எம். நாயர், நடேசனார், அது முன்பகுதி தலைவர்கள். பின்பகுதி தலைவர்னு சொன்னீங்கன்னாக்கா தந்தை பெரியார், பேஞ்சர் அண்ணா, என்ன ஜமல்லான்னு இருந்திருக்கிற என்னோட அன்பு தலைவர் கலைஞர். முன்பகுதி 3 மும்மூர்த்திகள், பின்பகுதி 3 மும்மூர்த்திகள். நான் 3 மும்மூர்த்தி இருந்தது திராவிட இயக்க தலைவர்கள் சொல்றேன். அந்த தாக்கம் இவருக்கு இருக்குது. அதனாலதான் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னையில கார்பரேஷன் கல்லூரி, இந்த கார்பரேஷன் ஸ்கூலு எல்லாம் அழுது படிச்சுட்டு இருக்கோம். யாரும் போக மாட்டாங்க. சென்னையில பார்த்தா தனியார் பள்ளிக்கூடம் எங்க இருக்குது, கான்வென்ட் எங்க இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தா பக்தசாஸ்திரி ஸ்கூல் எங்க இருக்குது, இப்படித்தான் போய் கொண்டிருந்தது இந்த ஊர்ல. ஆனா அப்படியே மாத்தி போட்டார் பிள்ளைட்டு. அவர் மேயர் ஆன உடனே முதல்ல என்ன பண்ணாருன்னா, கார்பரேஷன் பள்ளி, அதாவது மாநகராட்சி பள்ளின்றது என்ன பண்றாருன்னா சென்னை பள்ளின்னு ஆக்கினார். முதல்ல பெயர் மாற்றமே பண்ணாரு. சென்னை பள்ளின்னு பெயர் மாற்றம் பண்ணி என்ன பண்ணாருன்னா, முதல்ல செலக்டட் ஆசிரியர்கள் நல்லா தேர்வு செய்யணும். ஒரு ஆசிரியர் அறிவாளியா இருந்தா தான் 60 பையன் அறிவாளியா இருப்பான். எப்பயுமே ஒரு ஆசிரியர் ஆவரேஜ் பையன் ஆவரேஜ் தான் இருப்பான். அதனால முதல்ல ஆசிரியர் தேர்வு. அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசிரியர் தேர்வு பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஆசிரியர்கள் எல்லாம் பொதுவெளியில ஏதாவது நிகழ்ச்சி வச்சு அவங்களை கௌரவிக்கிறது, பரிசு கொடுக்கறது, அவங்களுக்கு மெடல் மாற்றுறது, விருதுகள் வழங்க ஆசிரியர்கள். இதை ரெண்டாவது தாக்கத்தை உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாருன்னா, பள்ளி மாணவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சென்னை பள்ளியில முன்னாள் இருந்த கார்பரேஷன் கூறுனால அதுல பாத்தீங்கன்னா பள்ளி இருந்தது, தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு பரீட்சை பார்த்தீங்கன்னா 10ஆவதுலயும் +2லயும் தான் அரசு தேர்வு. அந்த அரசு தேர்வு யாரு பெஸ்ட் மாணவர்களோ அவங்க நான் வெளிநாட்டுக்கு அழைச்சின்னு போறேன், சுற்றுலா அழைச்சின்னு போறேன் அப்படின்னு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தேன். அப்புறம் என்ன நிலைமை ஆச்சுன்னா, சென்னையில சென்னை பள்ளி, அதாவது கார்பரேஷன் ஸ்கூல், கார்பரேஷன் நிர்வாகத்தின் கீழ் நடைபெறுகிறது. அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இடம் கிடைக்கல, போய் எம்எல்ஏ லெட்டர் வாங்கணும், எம்பி கிட்ட லெட்டர் வாங்கணும், மந்திரி கிட்ட லெட்டர் வாங்கணும். ஏன் அந்த காலகட்டங்களில் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்கிட்ட லெட்டர் கேட்டாங்க, இடம் கிடைக்கல வடபாடியில் ஒரு ஸ்கூலுக்கு, நீங்க லெட்டர் கொடுத்தாதான் கொடுப்பாங்க, இடமே இல்லைங்க. ஏன் கேட்டேன். ஆக சென்னையை பொறுத்தளவுக்கு மக்களுடைய போக்குவரத்தையும் மக்களுடைய நடமாட்டமும் அதிகமாக்குற காரணத்தினால் அது குறைப்பது பாலம் கட்டினார் என்பதும், பாலத்தில் சிக்கனமாக கட்டினார் என்பதும் அவருடைய நிர்வாக திறமை ஒன்று. அது கார்பரேஷன் ஸ்கூல் அப்படின்னு சீண்டியோட பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்த சென்னையில இடமே கிடைக்கலன்ற ஒரு நிலையை உருவாக்குனார்னா
அவர் வந்து ஒரு ஃபுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு நான் சொல்லல, அப்ப பத்திரிகையாளர்லாம் பாராட்டி இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள்ல பத்திரிகைக்காரன் பாராட்டி கடிதங்கள் எல்லாம் கட்டுரைகள்லாம் அந்த காலங்கள்லாம். அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 2006 அவரு ஆயிரவிளக்கல் சட்டமன்ற உறுப்பினர். 2006 நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கன்றாபுரம் சட்டமன்ற இவங்க 2 பேருமே அமைச்சராகினார். அண்ணன் கலைஞர் வந்து முதலமைச்சர், அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர், என்ன வந்து உணவுத்துறை அமைச்சர். அந்த கோஆபரேஷன் எடுத்து கூட்டுறவு. இந்த 2 துறையுமே மக்களோட தொடர்புள்ள துறை. இதுவும் உள்ளாட்சி ஊரான்றது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள், 150க்கும் மேற்பட்ட நகராட்சிகள், அதை ஒட்டிய மாநகராட்சிகள், இப்படி வந்து பாத்தீங்கன்னா நேரடி மக்கள் தொடர்புள்ள மக்கள் பெருகி இருக்கிற இடம் தான் உள்ளாட்சி. அதனுடைய அமைச்சராக அதுல வந்து பல்வேறு துறைகள், மக்கள் சார்ந்த துறைகளுடைய இணைப்பு உண்டு. உதாரணம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், அந்த துறையில் தான். அது என்ன பண்ணாருன்னா, தமிழ்நாட்டில் பார்த்து ஒரு அதிகாரி மேல நமக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம் என்ன ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரம்னு சொன்னாவே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அர்த்தம். ஏன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பாதுகாக்கப்பட்ட குடிக்கிற தண்ணி கூட கிடைக்காத ஒரு மாவட்டமாக இருந்த காலம் உண்டு. அப்ப என்ன பண்ணாரு, இவரை வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரான உடனே ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை போட்டார். காவேரியில இருந்து கொண்டு தண்ணீர் கொண்டு ராமநாதபுரத்துல வந்து கொடுக்குறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, அவர் துறை சார்பாக 630 கோடி ரூபாய் கொடுத்து தயார் செஞ்சு காவேரி திருச்சிக்கம் பக்கத்துல காவேரியில தண்ணி இருக்கு ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு எல்லா கிராமத்துக்கும் தண்ணி கொடுத்தாரு. இடையில போகிற வழியில என்னென்ன நகரங்களோ எங்கெல்லாம் அதுக்கெல்லாம் தண்ணி கொடுத்துட்டு போறாரு. ஆனா திட்டத்தோட பேரு ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்னன்னா ஒகேனக்கல். அது எங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற நிலத்தடி நீர் தண்ணியை யார் எடுத்து குடிச்சாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய தண்ணீருடைய தண்ணியில வந்து சுண்ணாம்பு கால்சியம் அதிகமா இருக்கும். அதனால பல்லுலாம் பார்த்தா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா கரையா. அப்ப அங்க ஒரு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாரு. அது முடிவு செய்ய மாநில அரசாங்கத்துல போதுமான அளவு பணம் இல்லை. அதுக்காக வெளிநாட்டுக்கு அயல்நாட்டுக்கு போய் பண உதவி பெற்று அதன் மூலயமா வந்து ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை ஏறத்தாழ 1978 கோடி ரூபாய் திட்டத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், அதை ஒட்டி அங்கிருந்து நேராக வந்து பழைய வேலூர் மாவட்டம், அதாவது வேலூர் மாவட்டம், அந்த மாவட்டங்களோட வந்து தண்ணீர். ஆக உள்ளாட்சி மூலமாக மனிதனுக்கு தண்ணீர் என்பது அவசியம். தண்ணி கொடுக்கலாம், ஆனால் தண்ணீர் கொடுக்கணுன்ற ஒரு அக்கறைத்தன்மை. அதனால ஆக மக்கள் மருத்துவம் முக்கியமா அந்த மாதிரி வந்து கல்வி எப்படி முக்கியமா தண்ணி வந்து வட்டி. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த 2 கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து பெருமை தமிழ்நாடு தக்க ஒரு விஷயம். ஆங்கில பத்திரிலாம் கூட ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, அந்த உள்ளாட்சி அமைப்புகள், அதாவது ஊராட்சி மண்டலம், பொதுவாக உள்ளாட்சி அமைச்சராக இருக்கிறவங்க அந்த காலத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு போராடணும் காலத்துல உள்ளாட்சி அமைச்சராக இருந்தார். அதாவது உள்ளாட்சி சொல்ல மாட்டாங்க, சலஸ்தாபனம் துறையிடுவாங்க. அப்பெல்லாம் அவர் காலத்துல இருந்து நான் உள்ளாட்சி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அவரு போராட்டம் காங்கிரஸ் வந்து ஹைஸ்கூல்ல படிச்சிருந்தேன். ஏன்னா 15 வயசுல அரசியல் நோக்கம் இருக்கு படிக்கிற காலத்துல. அதனால எனக்கு தெரிஞ்சு அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற 12,500க்கும் மேற்பட்டிருக்கிற ஊராட்சி தலைவர் வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர். அவங்க வந்து அமைச்சர் வந்து ஒரு மாநில அமைச்சர் வந்து சந்திக்கிறது போராட்டத்துலாம் இல்லை. சுற்றுப்பயணத்துல எங்கேயாவது போராட மனு கொடுத்தாங்கன்னா வாங்கி ரைட் ஆயிடணும் பாக்குறப்போ வீடியோ கொடுக்குறேன், கலெக்டர் கொடுத்துட்டு போறேன் செய்யறேன் அப்படின்ற காலகட்டத்தெல்லாம் மாற்றி என்ன பண்றாரு. தமிழ்நாட்டை 12,560க்கும் மேற்பட்ட அந்த பஞ்சாயத்துல மண்டலமா 5 மண்டலமா பிரிக்கிறார். 5 மண்டலமா பிரிக்கிறார். 5 மண்டலமா பிரிச்சு அந்த 5 மண்டலத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் எந்த கட்சி பாகுபாடு இல்லாம ஒரு அது கட்சிக்கார இந்த அதெல்லாம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் தான் அவருக்கு தபால் போகுது, நேரா அதிகாரத்துக்கு போல அரசின் சார்பாக போகுது. அப்ப வந்து அசோகர் செட்டின்றவர் தான் அப்ப வந்து துறையினுடைய செயலாளர் இருந்தார். அப்ப டைரக்டரா வந்து இப்ப இருக்கிற பைனான்ஸ் செக்ரட்டரி அப்ப வந்து ஆர்டிபிஷியல் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் பணியாற்றிய காலகட்டங்கள்லாம். அப்ப என்ன பண்றாங்க, மண்டலமா பிரிச்சு ஒரு மண்டலத்தையும் ஊராட்சி மன்றத்தில் என்ன பண்றாங்க கொண்டு வந்து நேரம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வேண்டிய அதாவது பென்சில் பேக், அவங்களுக்கு வேண்டிய உணவு எல்லாம், அதாவது அவங்களுக்கு வேண்டிய அத்தனை சிறப்புகளும் 10 மணி ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி, அவங்களுக்கு டீ பிஸ்கெட் மதியான சாப்பாடு அப்படின்னு செஷன்ஸ் ஒரு பெரிய ஆடிட்டோரியம், ஒரு ஆடிட்டோரியம் எப்படி நடக்கும் அது மாதிரி அந்த நிகழ்ச்சி அப்ப வந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் பேச சொல்லியா ஊராட்சிகளுக்கு என்னென்ன தேவை, அங்க என்ன இடர்பாடுகள் நடக்குது அப்படிலாம் நேரடி அவருடைய மேடையில ஊராட்சி மன்ற தலைவர் வர வச்சு சில ஊராட்சி மன்ற தலைவர்லாம் மேடையில உட்கார வச்சுக்கணும்.
அவங்க என்னென்ன பிரச்சனை நோட் எடுக்க சொல்லி அதிகாரிகள்லாம் மாநில அதிகாரிகள் வர வச்சு எல்லாம் எடுக்க சொல்லி அப்புறம் அங்கேயே அவங்ககிட்ட எல்லாம் புகார் எல்லாம் என்ன கூப்பிடுறாங்க அதெல்லாம் வாங்கினேன். அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஊராட்சி மன்றத்தில் நேருக்கு நேராக பார்த்த ஒரு நிர்வாகி அமைச்சர் பெருமக்களும் உள்ளாட்சி அமைச்சராக நான் சொன்ன நலசாதன மந்திரி போராகவன் அப்படின்ற காலங்களில் பார்த்த உள்ளாட்சி அமைச்சர்கள்ல இந்த உள்ளாட்சி அமைச்சர் தண்ணி கொடுத்ததுலையும் அது மாதிரி ஊராட்சியில் இருக்கிற பிரச்சனை நேரடியாக அவர் அதை பார்த்ததால தான் வந்து அனைத்து கிராம அண்ணாமலர்ச்சி அப்படின்னு கொண்டாந்தார். அந்த திட்டத்தில் வந்து அந்த ஊர்ல வேண்டிய அத்தனை பிரச்சனைகளும் தீர்த்தார். சரி கல்லூரியா இருந்தாலும் சரி பால்வாடி ஸ்கூலா இருந்தாலும் சரி அப்படி என்னென்ன அந்த ஊருக்கு தேவைகளோ அதெல்லாம் செவி மடித்து கேட்டதால் தான் அடுத்து வந்து பட்ஜெட்ல சொல்லும் போது ஒரு ஊராட்சிக்கு இந்த தேவைகள்லாம் தேவை ஜென்ரலா நீங்க ஒரு ஊராட்சிக்கு தனிப்பட்ட அந்த ஊராட்சிக்கு மேல தேவைன்னு இருக்கும். பொதுவாக எல்லாத்துக்கும் தேவையான சில பொதுவான திட்டங்களா இருக்கும். அப்படிப்பட்ட வந்து அவர் வந்து செஞ்சதுல ஒரு சிறந்த நிர்வாகி உள்ளாட்சியில அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து துணை முதலமைச்சராக அண்ணன் கலைஞருடைய வேலை பருவம் காரணத்தால் தன்னுடைய வேலை பருவம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு டாக்டர்லாம் அட்வைஸ் பண்றாங்க. அந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணதில்லை அந்த அடிப்படையிலையும் தமிழ்நாட்டை போய் சுட்டு சுரண்டு நாள் இருக்கிறாங்கன்னா 25 நாள் டூர்ல தான் இருப்பாரு. 5 நாள் தான் சென்னையிலேயே பார்க்க முடியும். 24 நாள் டூர் தான் இருப்பாரு. அப்ப அவருக்கு அது கொடுத்தாதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு கோஷி பண்ணியிருந்தார். பெரிய சீரியல் இருந்தாங்களா இல்லன்னு பரத்துல ஆனா சுற்றுச்சூழல் போய் பணிகளை பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கு தான் நீங்க மொதல் மார்க் போடணும் அப்படின்னும் போது அந்த அடிப்படையில் தான் தேர்வு செய்யறாரு. கலைஞர் வந்து துணை முதலமைச்சராக தன்னுடைய வேலை குறைச்சுப்பார். வந்த உடனே முத்தாய்ப்பான திட்டமா சென்னையில பேசப்படுற மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை வந்து அவர் தான் அது திட்டம் மனசுதான் தோணுது. பல பேருக்கு நினைக்கலாம் நான் வந்து அண்ணன் கலைஞர் நான் ஒரு சரி பயப்பட மாட்டேன் அவர் என் தாய் மாதிரி அதல்ல பணத்தை ஏற்ற போறது. அதுக்கப்புறம் அவரே போறாரு துணை முதலமைச்சர் ஜப்பானுக்கு போறாரு. ஜப்பான்ல போய் ஜப்பான் முகமை கூட்டுறவு வங்கியின் மூலமா வந்து பணத்தை பெற்று 45 கிலோமீட்டர் அது போடுறது அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. 24 கிலோமீட்டர் வந்து சுரங்கப்பாதையில உள்ளேயும் 21 கிலோமீட்டர் மேம்பாலத்தின் மூலமாகவும் மெட்ரோ ட்ரெயின் வந்து செலுத்துறது. ஏன்னா அதுல முதல் கட்டமா வந்து விமான நிலையத்துக்கு போட்டதான் மக்களுக்கு ஈஸியா இருக்கும். குறைந்த நேரத்துல போய் விமானத்தை பிடிக்க முடியும். ஏன்னா பல பேர் விமான நிலையத்துல பல பேர் விமானத்தை விட்டுறோம் பல நேரத்துல டிராபிக்ல. ஆனா அதை செய்யறோம் அப்படின்றது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முடிவு பண்ணி அந்த திட்டத்தை வந்து சென்னையை பொறுத்தளவுக்கு வந்து கொண்டாடுறாருன்னு சொன்னா அது வந்து மிகையாக அவர் துணை முதலமைச்சராக இருந்த போது சாதிக்கிற அது ஒண்ணு. அப்ப அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு முதலமைச்சரை பத்தி துணை முதலமைச்சரை பத்தி நிறைய பாராட்டு. அப்படி பணியாற்ற துணை முதலமைச்சராக பணியாற்றினுடைய விளைவு தான் இப்ப ஆட்சி அமைச்சா பார்த்தா அது புதுசா ஒரு முதலமைச்சர் மேல இல்ல பாருங்க. முதலமைச்சர் பொறுப்பேற்ற மறுநாள் கூட ரொட்டீன் அவரே ரொட்டீனா அந்த 4 வருஷம் அந்த வேகமா வந்த காரணத்தால் தான் இன்னைக்கு பல பேர் இன்றைக்கு நம்மளை வந்து பாராட்டக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதனால தமிழ்நாடு முதலமைச்சரை பத்தி வந்து சொல்லணும்னா ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் என்ற அந்த அமைப்பு வறுமை ஒழிப்பிலே இந்தியாவிலேயே முதல் மாநில எதிரான தமிழ்நாடு அப்படின்னு பரவாயில்ல. வறுமை ஒழிக்கிறதுல தான் தமிழ்நாடு தான் முதல் மாநிலம். அதெல்லாம் இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆய்வறிக்கை என்ன சொல்றது மனித வளம் வளர்ப்பதிலே தமிழ்நாடு தான் முதலிடம் என்று அவங்க வந்து பாராட்டுறாங்க. அடுத்தது இந்திய உயர்கல்வி நிறுவனம் GER அவங்க என்ன சொல்றாங்கன்னா உயர்கல்வி சேர்க்கையில 49% எங்க சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாடு அதுதான் முதலிடம். உயர்கல்வியிலும் முதலிடம் இருக்கு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான். இந்திய பொருளாதார ஆய்வறிக்கை ஏன்னா பொருளாதாரம் சொன்னாக்கா நிதிநிலை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அங்க பாராளுமன்றத்துல பொருள் ஏற்றுமதியில 47% பங்கு வந்து தமிழ்நாடு தான் வகிக்குது. ஆம்பூர் வாணியம்பாடி ஆக இந்தியாவுக்கு வெளிநாட்டுடைய பொருளாதார ஈர்ப்பதுல தமிழ்நாடு 47% பங்களிப்பு தமிழ்நாடு. அதனால என்னன்னு கேட்டா ஏறத்தாழ அந்த துறையில மட்டும் இந்த தோல் 12 துறையில தோல் மூலயமாக பல பொருளை தயாரிக்கிறதுல 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு துறையில மாத்திரம் பாத்தீங்கன்னாக்கா அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஐநாவில் காலனி உற்பத்தி தொழில்நுட்பம் அதோட என்ன சொல்றாங்க இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத ஒண்ணு மக்களை தேடி மருத்துவம். நீ மருத்துவம் பார்க்கறதுக்காக நேரா வந்து டாக்டரை பார்த்து அவர் வந்து சீட்டு கொடுத்து கம்பவுண்டர் எப்ப அனுப்பணும் உள்ள அப்படின்னு பார்த்து எதிர்பார்த்து டாக்டர் பார்த்து அவர் கையை பிடிச்சி இப்படிதாங்க இருபதாங்க உனக்கு சுகர் அதிகமா இருக்குதுங்க பிபி கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க அப்படின்னு அவர் அது மேல அட்வைஸ் பண்ணி அது மேல சீட்டு எழுதி கொடுத்து அப்புறம் போய் நீங்க பார்மசியில போய் மருந்து வாங்குறதுக்குரிய பண விலையம் நேர விலையம் அதுக்கு பிறகு அந்த டாக்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு போட்ட விலையம் இதெல்லாம் ஒரே கையெழுத்துல போட்டு மாத்திர சமுதாயத்துக்கு என்ன மாத்திர கேட்டா மக்களை தேடி மருத்துவம் மக்களை நேராக போற டாக்டர் அவர் யாரு என்ன மருந்தா வாங்க ஒரு வாரத்துக்கு மருந்து வச்சுக்க அடுத்தால வர அப்படின்னு சொல்லிட்டு வரதுன்றது இது ஒரு பெரிய புரட்சி. இது சாதாரண நினைக்காதீங்க ஒரு பெரிய புரட்சி.
அந்த மக்களை தேடி மருத்துவம் காலனி உற்பத்தி தொழிலும் தமிழ்நாடு வந்து முன்னணியில் இருக்கிறது. 5 வந்துட்டாங்க. இந்த 24 ஆண்டுக்கான அறிக்கையில அதை படிக்கிறார். இந்தியாவில் ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பண்றார் அப்படின்றாங்க. சர்வதேச பணி மூணு விருது அதுக்காக வழங்கினாங்க. ஐநாவில் வந்து நான் சொல்ற இந்த விருது வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். இப்படி அவர் மனிதநேய இயக்க தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஆரம்பத்தில் சொன்ன வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிச்சிட்டோம்னாவே வந்து உங்களுக்கு வந்து அது வறுமையை ஒழிக்கணும்னு யார் நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் மாத்திரம் இல்லை, மனதில் வந்து ஈகை குணம் இருக்கணும். ஆதி சொல்ல சொன்ன மாதிரி அறம் செய்ய விருப்பம்னு சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்லயே. அறம் செய்ய விருப்பம்னா தர்மம் பண்ணணும். அந்த ஈகை குணம் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இது மாதிரி பாசிட்டிவான இருக்கும். அவங்களுக்கு முன்னெடுத்து செல்ற சிந்தனை இருக்கலாம். அந்த முன்னெடுத்து செல்கிற சிந்தனை மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்பாடு. நம்ம நாடு வறுமையான நாடு, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா சொல்றாரு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இந்த வார்த்தையே பாருங்க, இந்த முன்னெடுத்து செல்கிற சிந்தனை இருக்கிறதா தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அந்த சிந்தனை இருக்கு. அதனுடைய விளைவுகள் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செய்யறது. ஒரு மனிதாபிமான தலைவர்களுக்கு இன்னொரு சார் கூட சொல்ல முடியும். நான் சொன்னேன், ஒரு கண்ணு அவருக்கு மருத்துவம், அது இன்னொரு கண்ணு கல்வி. அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, விபத்துல இருந்து எதிர்பாராத நடக்கிற ஒரு சம்பவம் தான். எங்க ஒரு இடத்துல விபத்து நடக்குது. அந்த விபத்து நடக்கிற இடத்துல பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்காது, அரசு மருத்துவமனை இருக்காது, ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கும். இந்த தனியார் மருத்துவத்துக்கு அவன் போனாங்க. அப்பதான் வந்து சில டாக்டர் என்ன பண்ணுவாங்க, டாக்டரோட சொல்ல முடியாது, அவன் போனா முன்னால அந்த கம்பவுண்டரு மேல் நர்ஸ் யாராவது இருப்பாங்க, எல்லாம் மண்டையை உடஞ்சு போயிருக்கு, ரத்தம் பொட்டினா இருக்குது, இடுப்பு உடஞ்சு போயிருக்கு, இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேட் பண்ணுவாங்க. 4 லட்சம் ரூபா இருந்தா தான் இதெல்லாம் நடக்கணும். அவன் பேரம் பேசிட்டு இருப்பான். அது டாக்டர்கிட்ட போனா டாக்டர் சரி யாரு என்ன ஒரு ஏதன போது அது பேர் கோல்டன் டைம் பேர். அந்த டைம்ல காப்பாற்றலன்னு சொன்னா அவன் காப்பாற்ற முடியாது. எவ்வளவு பெரிய சிந்தனையில் ஏற்பட்ட ஒரு தாய்மை குணம், இதுக்கு பேர் தான் தாய்மை குணம்னு சொல்லணும், தான் தாய்மை குணம். அப்ப இந்த முதலமைச்சர் சிந்திக்கிறாருன்னு சொன்னா, விபத்து ஏற்பட்ட அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவனை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னாலும் கோல்டன் அவர் சொல்றாங்களே, அந்த லேப்டாப் காப்பாற்றினா ஒரு உறுப்பு போயிடும். அப்ப தனியார் மருத்துவமனைக்கு போய் பேரம் பேசினா கொண்டு இந்த காலங்கள் எல்லாம் அளவுகொள்ளா எடுத்து பார்த்துட்டு ஒரே என்ன சொல்றாருன்னா, விபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் விபத்து ஏற்பட்டவன் எந்த மாநிலத்துக்காரனா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் பரவாயில்லை. ஏதோ நம்ம தமிழ்நாடு ஓட்டு போடுறவங்க மட்டும் திட்டம் சொல்றாரு. விபத்து ஏற்படுகிற போது எந்த மாநிலமாக இருக்கலாம், எந்த மாவட்டமாக இருக்கலாம், எந்த ஊர்காரனாக இருக்கலாம், விபத்து ஏற்படுச்சா அவனை காப்பாத்து. அது தனியார் மருத்துவமனை இருந்தால் அது என்ன உயிர் தொகையோ அந்த தொகையை அரசாங்கம் நான் கட்டுறேன். அதனை காக்க 48 புரியுது உனக்கு. நம்மை காக்க 48னா அந்த 40 மணி நேரத்தை அவன் காப்பாற்றிடணும். அதனால அந்த திட்டத்துக்கு பேர் நம்மை காக்க 48 அப்படின்னு சொல்லி அற்புதமான திட்டம். மக்கள் இப்படி அவருடைய ஆளுமையை பற்றி அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு, ஒன்றிய இந்தியா, வெளிநாடு ஏன்னா பலதரப்பட்ட மக்கள். நீங்க சிங்கப்பூருக்கு போனாக்கா அவர் கண்ட கையை பிடிச்ச போலுக்கிறான் ஓடி அந்த எதிர்ப்பு அப்படி மனிதாபிமானம் பார்க்கிறோம். இல்ல அமெரிக்காவுக்கு போனார், ஏர்போர்ட்ல பெரிய ரிசீவ் பண்றாங்க. ஏன் அங்க தமிழக வாழ்றான், தமிழக வாழ்றான், சொந்தக்காரலாம் இங்க இருக்கிறான், இந்த அரசாங்கத்தை என்னென்ன அனுபவிச்சு அவன் தொலைபேசியில சொல்றான், இந்த முதலமைச்சர் வந்தோடனே எங்களுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்குது. நான் ஒண்ணு சொல்றேன், நான் திட்டங்களை பற்றி வரிசைப்படுத்தி சொல்லணும் ரொம்ப நேரம் ஆகிருந்தான். நான் சுருக்கமா அவருடைய திட்டங்கள் நம்முடைய இல்லம் தேடி வருகிறார். ஒரு தனிமனிதருக்கு என்னெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு அவர் பார்த்து திட்டம் போடுற காரணத்தினால் ஒரு வகையில சொன்ன குடும்ப பொருளாதார நிலை. 1 லட்ச ரூபாய் பட்ஜெட், அந்த 1 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல குடும்பம் நடத்தணும். 50 பேர் இருக்கிறாங்க, வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லப்பா, பேலன்ஸே இல்லை அப்படின்னு சொல்றதை விட இப்ப என்னன்னா குடும்பத்துல ஏதாவது அரசாங்கத்தை மூலம் அனுபவிச்சு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நீ செலவு பண்ணா உன் குடும்பத்துல பொருளாதாரம் முன்னேறாது. இப்ப இதெல்லாம் அவரே செலவேற்றுக்கிறதா பொருளாதாரம் முன்னேறும். ஆக பொருளாதார அடிப்படையில அவருக்கு சிந்தனை இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு, இந்தியா, உலக நாடெல்லாம் ஒரு பாராட்டுதுன்னு சொன்னாக்கா, ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு நிர்வாக திறமை என்று எடுத்திருக்கின்ற என்று சொன்னால், ஒரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேட் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருக்கு தாய்மை குணம் என்பது வேறுவாங்கி இருக்கிற காரணத்தான் அவருடைய திறமையின் மூலமாக இந்த நாடு எதிர்காலங்களிலே ஒரு சிறப்பான நாடாக, கல்வி
கல்விக்கு சிறந்த நாடு அப்படின்னு செய்யுள்ள சொல்லிட்டா போனா அது பாட்டு பண்ண போறது. சிறந்த நாடு எக்ஸிக்யூட்டிவ் போனாங்க. பாரதியார் காலங்களில் இன்னைக்கு அவ்வளவு ஜனத்தொகையே கிடையாது. அன்னைக்கு 40 கோடி பேர் தான் அன்னைக்கு பாரதியார் காலம். இன்னைக்குன்னா 140 கோடி ஆயிடுச்சு, 100 கோடி பிளஸ் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட காலங்களில மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு சிறந்த நிர்வாகம் தான் அதுக்கு அமைதியை ஒழிய சிறந்த நிர்வாகம் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா இவ்வளவு மக்களுக்கு பயன்படுது. திட்டமைப்பு சேராது, குடும்ப பொருளாதாரம் முன்னேறாது. நான் சொன்ன மாதிரி இந்தியா, தமிழ்நாடு, வெளிநாடு எல்லாம் பாராட்டுகிற ஒரு முதலமைச்சராக அவர் பணியாற்றுகிறார் சொன்னா அவருடைய சிறந்த குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன ஒரு வழியில சொல்லணும். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி. மிக சிறப்பாக சீரான நிர்வாகமும் வேகம் எடுத்த துறைகளும் என்று நமக்கு எளிதாக புரிய வைத்துள்ளார். நண்பர், நாளை நமது தளபதியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடக்கவிருக்கும் பாட்காஸ்டில் எனது சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்கள் திராவிட மாடலின் மகத்தான மக்கள் நல திட்டங்களை பற்றி கூற உள்ளார். நாளை இணைவோம். நன்றி, வணக்கம்.